ஹாய் நண்பா நண்பீஸ். இந்த பதிவில் என்ன பார்க்கலான்னா, ஒரு சில முக்கியமான கவர்மெண்ட் அப்டேட்ஸ்லாம் பார்க்கலாம். கண்டிப்பாக அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு மேட்ரு, ரேஷன் கடைகளில் ஒரு புதிய வசதி கொண்டு வர போகிறாங்க. பென்ஷனுக்காக நீங்கள் பேங்க் போய் அலைய வேண்டிய அவசியமே இல்லை. ரேஷன் கடையிலே பென்ஷன் எடுத்துக்க முடியும். ரேஷன் கடைகளில் ஒரு மைக்ரோ ஏடிஎம் கொண்டு வர போகிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் 34 லட்சம் பேர் முதியோர் ஓய்வூதிய தொகையெல்லாம் பெற்று வராங்க. அவங்களில் கிட்டத்தட்ட 2.25 லட்சம் பேர் பார்த்தீங்கன்னா நேரடியாக பேங்க்லேயோ போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ போயிட்டு வாங்குறாங்க. இதனால் ரொம்ப நேரமாக பேங்க்கில் காத்திருக்க வேண்டிய நிலைமை இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரேஷன் கடைகளில் இந்த மைக்ரோ ஏடிஎம் கொண்டு வந்திருக்காங்க. கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ரேஷன் கடைகளையும் இது கொண்டு வர போகிறாங்க. அடுத்த மேட்ரு, பொங்கல் பரிசு விஷயமா ஒரு முக்கியமான அப்டேட்டு. யூஸ்வலாக பொங்கல் பண்டிகைக்கு வருஷம் ஒரு 1000 ரூபாய் ரொக்கமோ, அது இல்லாமல் பச்சரிசி, வெல்லம், சர்க்கரை, கரும்பு இது போன்ற பொருட்களும் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இலவச வேட்டி சேலையும் கொடுக்குறாங்க. ஸோ டிசம்பர் 31க்குள்ளே வேட்டி சேலையெல்லாம் உற்பத்தி வேலையெல்லாம் முடிக்கணுன்ட்டு தமிழக அரசு கூட்டுறவுத்துறைக்கு உத்தரவு போட்டிருக்காங்க. ஸோ 2025 பொங்கலுக்கான வேட்டி சேலைகள் தயாரிக்கும் பணிகள்லாம் டிசம்பர் 31க்குள்ளே முடிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரேஷன் கடைகள் மூலமாக பொதுமக்களுக்கு பொங்கலுக்கு பிஃபோராகவே கொடுத்தணுன்ட்டு உத்தரவு போட்டிருக்காங்க. அடுத்த மேட்ரு, தமிழ்நாட்டில் 100 விளையாட்டு வீரர்களுக்கு அரசு வேலை வழங்க போகிறாங்களாம். இது விஷயமா விளையாட்டுத்துறை அமைச்சரான துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. முதற்கட்டமாக முதலமைச்சர் ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா 100 பேருக்கு அரசு வேலை கொடுக்க போகிறாரு. அடுத்த விஷயம், சிலிண்டர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. வணிக பயன்பாட்டுக்கான இந்த 19 கிலோ எடை கொண்ட சிலிண்டர் பார்த்தீங்கன்னா கடந்த மாதம் 38 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணாங்க. இப்போ 48 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதன் காரணமாக 1903 ரூபாய்க்கு விற்பனைக்கு வரப்போகுது. மேலும் அதே நேரத்தில் இந்த 14 கிலோ எடை கொண்ட வீட்டு உபயோக சிலிண்டர் பார்த்தீங்கன்னா எந்த ரேட்டும் இன்க்ரீஸ் பண்ணல. சேம் ப்ரைஸில் தான் சேல் பண்ணுறாங்களாம். 818 ரூபாய் 50 காசாக விற்பனை செய்கிறாங்க. அடுத்த விஷயம், இந்த 100 நாள் வேலை திட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 6 லட்சம் பேர் நீக்கி இருக்காங்களாம். இந்த 100 நாள் வேலை திட்டத்தினால கிட்டத்தட்ட 13 கோடிக்கும் மேற்பட்டவர் பயன்பெற்று வராங்க. இது நாடு முழுக்க. எந்த நிலையில் போலியான அடையாள அட்டை நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் பணியாற்ற நிறைய பேருக்கு விருப்பம் இல்லை. இது போன்ற பல்வேறு காரணங்களால் நாடு முழுக்க 23 லட்சம் பேர் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு நீக்கியிருக்காங்க. தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழே மொத்தம் 89 லட்சம் பேர் பயன்பெற்று வராங்க. அதில் 6 லட்சம் பேர் மத்திய அரசு நீக்கியிருக்காங்க. அடுத்த விஷயம், டாஸ்மாக் கடைகள்லாம் இன்னிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான திட்டம் நடைமுறை கொண்டு வந்திருக்காங்க. டாஸ்மாக் கடைகளில் மது பாட்டிலுக்கு பில் வழங்கும் நடைமுறையை இப்போ 2 மாவட்டத்தில் மட்டும் கொண்டு வந்திருக்காங்க. படிப்படியாக எல்லா மாவட்டத்திலையும் கொண்டு வர போகிறாங்க. இது முக்கியமாக எதுக்காக பண்ணியிருக்காங்கன்னா, டாஸ்மாக் கடைகளுடைய செயல்பாடுகள்லாம் கணினிமயமாக்க போகிறாங்க. மதுபான விற்பனையாளர்லாம் என்ன பண்ணோம்னா, கையடக்கு ஸ்கேனர் மூலமாக ஒவ்வொரு பாட்டில் இருக்க லேபிளை ஸ்கேன் பண்ணணும். அதுக்கப்புறம் அமௌண்ட்டை வாங்கிட்டு கஸ்டமருக்கு பில்லு கொடுக்கணும். இந்த முறையை பார்த்தீங்கன்னா எல்லா டாஸ்மாக் கடைகளிலும் கொண்டு வர போகிறாங்க. அடுத்த மேட்ரு, தமிழ்நாட்டில் இந்த போக்குவரத்து விதிமுறைகள்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதில்லன்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா 1,82,375 பேரோடைய டிரைவிங் லைசன்ஸ் கேன்சல் பண்ண போகிறாங்க. இது விஷயமா ப்ரப்போசல் பார்த்தீங்கன்னா தமிழக காவல்துறையை வெளியிட்டிருக்காங்க. ஜூலை மாதம் முதல் பார்த்தீங்கன்னா இந்த டிராஃபிக் ரூல்ஸ்லாம் சரியாக ஃபாலோ பண்ணலன்ட்டு 76,15,715 கேஸ் பதிவாயிருக்கான். இது வரைக்கும் 39,924 டிரைவிங் லைசன்ஸ் கேன்சல் பண்ணியிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா 1,82,000 டிரைவிங் லைசன்ஸ் கேன்சல் பண்ண சொல்லி பரிந்துரை பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லோரும் டிராஃபிக் ரூல்ஸ்லாம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாங்க, இல்லைனா உங்கள் டிரைவிங் லைசன்ஸ் கேன்சல் ஆகிரும். அடுத்த மேட்ரு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுலாம் இதில் டாப்பில் இருக்காங்களாம். மத்திய அரசு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன விஷயம் கேட்டிங்கன்னா, மத்திய அரசின் புள்ளியியல் அமைச்சகத்தோடைய ஆண்டு ஆய்வு அறிக்கையை வெளியாகியிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அதிக வேலைவாய்ப்பு கொடுக்கறதுல தமிழ்நாடு தான் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு அடுத்தபடியாக மகாராஷ்டிரா, குஜராத், உத்தரப்பிரதேசம், கர்நாடகா ஆகிய மாநிலங்கள்லாம் இருக்காங்க. தமிழ்நாட்டில் தான் பார்த்தீங்கன்னா அதிக வேலைவாய்ப்பு இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்திருக்காங்க. அடுத்த விஷயம், துணை முதலமைச்சராக பொறுப்பேற்ற உதயநிதி ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா ஒரு முதல் அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. என்ன அறிவிப்புன்னு கேட்டிங்கன்னா, மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கடன் வழங்கும் நிகழ்ச்சியில் அவர் கலந்துருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா, நடப்பாண்டில் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 35,000 கோடி ரூபாய் கடன் வழங்கப்படும்ன்ட்டு அவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அடுத்த மேட்ரு, தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஒரு புதிய மொபைல் அப்ளிகேஷனை அறிமுகம் பண்ணியிருக்காரு. அப்ளிகேஷன் நேம் பார்த்தீங்கன்னா டிஎன் அலர்ட்டா. இது எதுக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னா,
தமிழ்நாட்டில் மழை, புயல், வெள்ளம் இது போன்ற இயற்கை அசம்பாவிதங்கள் நடந்துச்சுன்னா முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் அப்ளிகேஷன் மூலமாக தெரிஞ்சுக்கலாமா. இந்த மொபைல் அப்ளிகேஷன் மூலமாக மக்களுக்கு தேவையான முக்கியமான தகவலாகட்டும் அப்புறம் எச்சரிக்கைகள்லாம் உடனே தெரிந்து கொள்ள முடியும் சொல்கிறாங்க. அடுத்த விஷயம், தமிழ்நாட்டில் புதுசாக ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்காங்க. வாகனங்களுக்கான பர்மிட் பார்த்தீங்கன்னா 2 நாளில் ஆன்லைனில் ஈஸியாக பெறக்கூடிய வசதியை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வாகனங்களுக்கான பர்மிட் வழங்குவதற்காக குறைஞ்சபட்சம் 7 முதல் 10 நாட்கள் வரைக்கும் ஆகுதுங்க. இதை இப்போ சுருக்கி இருக்காங்க. 2 நாட்களில் அனுமதி பெற வசதியை தமிழக போக்குவரத்து துறை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஆட்டோ, கால் டாக்ஸி, மினி வேனு, பஸ்ஸு போன்ற போக்குவரத்து வாகனங்களுக்கான ஆவணங்கள்லாம் tnsta.gov.in இந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணால் போதும். உங்களுக்கு 2 நாளில் பர்மிட் கிடச்சிரும். அடுத்த விஷயம், இந்திய ரயில்வேயில் வேக்கன்சி கிரியேட் ஆகிருக்கு. 8113 வேக்கன்சி பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகிருக்கு. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் இந்திய ரயில்வே பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நீ அக்டோபர் 13க்குள்ளே ஆன்லைனில் அப்ளை பண்ணி ஆகணும். மொத்த வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 8113. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா போஸ்டிங் வைஸில் வேக்கன்சி என்ன சேலரி எல்லாமே இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். இந்த பதிவு மூலமாக நான் ஷேர் பண்ண அப்டேட்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட் எதுனா இருந்தால் கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.